வாங்கம்மா, சித்திரமா வாங்கம்மா. வச்சுட்டோம்னா சிவாய நம. திருச்சிற்றம்பலங்கண்ணா. சிவாய நமங்கண்ணா. சிவாய ஐயா. சிவாய நம. வாங்க ஐயா. ஐயா அருள செய்ய வந்தார். வாங்க ஐயா. சிவாய நம. சிவாய 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 நம்ம ஐயா. சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரம்பிக்கலாமையா? ஐயா ஆரம்பிக்கலாம் ஐயா. சித்திரமா சித்திரமா திருப்பதி வச்சுப்பாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடிகளுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மன்னு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், பொன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருமுறை கண்ட அபயகுலசேகரர் ராசராச மாமன்னன் திருடிகள் போற்றி போற்றி. தனித்தமிழ் வீரர் சைவ தனி பெரும் சான்றோர் யாரும் நினைத்தலும் இயலா நேர்மை நெறி பெரும் தொண்டர் மேலோர் மனிதருள் தெய்வம் என்றே மதித்திவன் வணங்க தக்கார் இனி தொழிற் பண்பின் எங்கள் எழில் குரு ராமநாதர். திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்றன்னலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தருவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தருவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமையா? எங்க தொடங்கணையா? ஐயா இன்றைக்கு 87வது பதிகம் பண்ணையா. திருவடுகூர் இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. 86 வரைக்கும் 2 நாளா என்னால வர முடியாம போச்சு. நேற்று மாலை இரவுலயும் திடீர்னு லைன் இது வரவே இல்லை, என்னன்னு தெரியல. சரி, 87வது பதிகம் திருவடுகூர். இது குறிஞ்சி பண்ணல இராப்பண் 52 56 நாழிகையில இரவு நேரத்துல 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள சிவமுகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கூவின பூங்குயில் கூவின கோழி என்ற அந்த சிவமுகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாடக்கூடிய குறிஞ்சி பண். இந்த தலம் நடுநாட்ட திருவடுகூர் நடுநாட்டுல
விழுப்புரம் பாண்டிச்சேரி பாதையில இந்த தலம் இருக்கிறது. பெருமான் வடுகநாதர் வடுவகிற்கண்ணி. இதற்கான பெரிய புராண பாடல் 963 கன்னி மாதம். இருக்கையா? எடுத்துறேன். திருச்சிற்றம்பலம். கன்னிமாவனம் காப்பென இருந்தவர் கலல் இணை பணிந்தங்கு முன்னமாமுடக்கார் முயற்கருள் செய்த வண்ணமும் மொழிந்து ஏத்தி மண்ணுவார் பொழில் திருவடுகூரினை வந்து எய்தி வணங்கி போய் பின்னுவார் சடையார் திருவக்கரை பிள்ளையார் அணை உற்றார். திருச்சிற்றம்பலம். மண்ணுவார் பொழில் திருவடுகூரினை வந்து எய்து என்று ஞானசம்பந்த பெருமான் இங்கே பாடிய பாடல். சுடுகூர் எரிமாலை அணிவர் சுடர்வேலர் கொடுகூர் மழு ஒன்று உடையார் விடையூர்வர் கடுகூர் பசி காமம் கவலை பிணியில்லார் வடுகூர் புனல் சூழ்ந்த வடுகூரடிகளே. பெருமான் நினைந்தால் பசி காமம் முதலிய கவலையும் பிணி உடற்பிணி உள்ள பிணி எதுவும் இல்லாதவர்களா இருப்பார்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். அடுத்து 2வது பாட்டு பாலும் நறுநெய்யும். சித்திரமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பாலும் நறு நெய்யும் தயிரும் பயின்றாடி ஏலும் சுடு நீரும் என்பும் பொழி மல்க கோலம் பொழிற் சோலை கூடி மட அன்னம் ஆலும் வடுகூரில் ஆடும் அடிகளே. கோலம் பொழில் சோலை கூடி மட அன்னம் ஆலும் வடுகூரில் ஆடும் அடிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆக என்ற அந்த பசு கொடுக்கிற பால் மட்டும்தான். தயிரும் நெய்யும் நம்முடைய முயற்சியினாலே வருவது. அந்த பால் தயிர் நெய் என்பதுதான் பெருமானுக்குரியது. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் தான் பாட்டு. ஆக ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்தை குறிக்கும். அது இதுல பஞ்சகவியம்னு போட்டு அதே தான் குழப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தேவாரத்துல எங்க பார்த்தா இந்த 3 தான் வரும். இதெல்லாம் அந்த பாட்டையும் குறிப்பிடுகிறார். பாலும் நறுநெய்யும் தயிரும் பயின்றாடி என்று தெளிவா ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். அடுத்து 3வது பாட்டு சூடும் இளந்திங்கள். ஐயா வாங்க ராஜா ஐயா ராணியம்மா. சிவாயிரம். சூடும் இளம் திங்கள் சுடர் பொன் சடை தன்மேல் ஓடும் களியானை உரி போர்த்து உமை அஞ்ச ஏடு மலர் மோந்து அங்கு எழிலார் வரிவண்டு பாடும் வடுகூரில் ஆடும் அடிகளே. பாடும் வடுகூரில் ஆடும் அடிகளே. சூடும் இளந்திங்கள் என்பது பெருமான் தன்னை சரணடைந்த சந்திரனை தலைமையில் சுடினார், எதிர்த்து வந்த யானையின் தோலை உரித்து போர்த்தார் என்ற அமைந்த பாடல். அடுத்து 4வது துவரும் புரிசையும். துவரும் புரிசையும் துறைந்த மணிமாடம் கவர எரியோட்டி கடிமதில் எய்தார் கவரும் மணி கொள்ளை கடிமுல்லை நல்லார் பவரும் வடுகூரின் ஆடும் அடிகளே. பவரும் வடுகூரில் ஆடும் அடிகளே. துவரும் புரிசையும் உள்ள அந்த துவர் என்பது செந்நிறத்தை குறிக்கும். மணிமாடம் என்பது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்ற நல்ல வளமையான பூமி திருவடுகூர் என்று அந்த ஊரின் வளத்தை குறிப்பிடுகிறார். வாழ்க. துணியார் உடையாடை 5வது பாடல். ஐயா பாலசுந்தரம் ஐயா லலிதாமா வாங்கம்மா. ஐயா பாலசுந்தரம் ஐயா லலிதா இருவரும் பாடலாம்.
துணியார் உடையாடை துண்ணி அறை தன்மேல் தனியாழல் நாகம் தரியா வகை வைத்தார் பணியாரடியார்கள் பலரும் பயின்றேத்த அணியார் வடுகூரில் ஆடும் அடிகளே பணியாரடியார் பயின்றேத்த அணியார் வடுகூரில் ஆடும் அடிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடியார் பலரும் பணிந்து ஏத்தும் திருவடுகூர் அப்படின்னு வாழ்க. அப்புறம் திருச்சிற்றம்பலம் ஐயா. தளரும் கோடி அண்ணால் தன்னோடு உடனாகி கிளரும் மரவு ஆர்த்து கிளரும் முடிமேல் ஓர் வளரும் பிறை சூடி வரிவண்டு இசைப்பாட வளரும் பிறை சூடி வரிவண்டு இசைப்பாட ஒளிரும் வடுகூரில் ஆடும் அடிகளே ஒளிரும் வடுகூரில் ஆடும் அடிகளே. நன்றி ஐயா. இங்க தளரும் கொடி எண்ணால் என்பது வடுவகர் கண்ண அந்த வடுவகர் நாதனோடு இருக்கிற அந்த வடுவகர் கண்ணியை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க. அடுத்த 7வது பாட்டு நெடியர் சிறிதாய. வாங்கம்மா பட்டம்மாள்மா வாங்க. சிவாய நம. நெடிய சிறிதாய நிரம்பா மதிசூடும் முடியர் விடையூர்வர் கொடியர் மொழி கொள்ளார் கடிய தொழிற்காலன் மடிய உதை கொண்ட அடியர் வரி கூறில் ஆடும் அடிகளே அடியர் வடுகூரில் ஆடும் அடிகளே. சிவாய நம. முடியூர் விடையூர்வர் கொடியர் மொழி கொள்ளார் என்று எருதை தன்னுடைய கொடியாகவும் விடை ஊர்தியாகவும் கொண்டிருக்கிறான் என்று அமைந்த பாடல். வாழ்க. பிறையும் நெடுநீரும். வாங்கய்யா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பிறையும் நெடுநீரும் பிரியா முடியினார் மறையும் பல பாடி மயானத்து உறைவாரும் பறையும் மதிர்குழலும் பறையும் மதிர்குழலும் போல பலவண்டாங்கு அறையும் வடுகூரில் ஆடும் அடிகளே. திருச்சிற்றம்பலம். மறையும் பலபாடி என்று அஞ்செழுத்தை பலகால் ஓதுதல். அஞ்செழுத்தாகிய இறைவனுடைய திருநாமமாகிய நமசிவாயத்தை பலகால் ஓதினால் அது சிவாயன மந்திரமாக மாறும் என்பதனாலே மறையும் பலபாடி என்று நமக்கு ஒரு அறிவுறுத்துகிறார். வாழ்க. சந்தம் மலர் வேய்ந்த. வாங்கய்யா கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா கேக்குறீங்களா? கேக்குது. பாடுங்க. சிவா சிவா வேந்த தழையின் இடைபிம்பு கண்ணும் மிகுதிங்கள் செந்து கதிர்மலை வந்து நம்மை நன்றும் அருள் செய்வர் அண்ணன் வடுவூரில் ஆழும் அடிகளே வந்து நம்மை நன்றும் அருள் செய்வர் அண்ணன் வடுவூரில் ஆழும் அடிகளே ஆழும் மடிகளே. சிவா திருச்சிற்றம்பலம்.
வந்து தம்மை நன்று மருள் செய்வார் என்பது நாம் பெருமானை தேட விட நாம் பெருமான் நினைத்தால் போதும் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. திருமால் அடி வீழ 10வது பாட்டு. செல்வம் அம்மா வாங்கம்மா 10வது பாடல். திருமாலடி வீழ திசை நான் முகனாயே பெருமான் உணர்கில்லா பெருமான் நெடுமுடி சேர் செருமால் விடை ஊரும் செம்மான் திசை விழா அருமா வடுகூரில் ஆடும் அடிகளே அருமா வடுகூரில் ஆடும் அடிகளே. திருச்சிற்றம்பலம். திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடிய போது திருமால் வந்து பெருமானுடைய திருவடியில விழுந்தான். திசை நான்முகன் பெருமானுடைய முடியை தேடுதா பொய் சொன்னான்னு சொல்லி அந்த 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 வரலாற்றை சொல்கிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. படினான் பகையாவர் படி நோன் பகையாவர். முனுசாமியே வாங்கயா. படி நோன் பகையாவர் வழியில் புகழான கடினால் திக சோலை கமழும் படுகூரை படியான சிந்தை மொழியார் சம்பந்தன் அடி ஞானம் வல்லாரடி சேர்வார்களே படியான சிந்தை மொழியார் சம்பந்தன் அடி ஞானம் வல்லார் அடி சேர்வார்களே. அடிஞானம் வல்லார் அடி சேர்வாள என்று பெருமானுடைய திருவடிதான் உண்மையான ஞானம். அந்த ஞானம் நமக்கு அந்த திருவடியை நினைத்தாலே அந்த அடியை நாம் சேரலாம். அதுவே உண்மையான ஞானம் என்ற ஞான நிலை. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4வது நிலை. அந்த ஞான நிலையை திருவடி மூலமாக பெறலாம் என்று ஞான சம்பந்தர் நமக்கு சொல்கிறார். வாழ்க. அடுத்து 88வது பதிகம் திரு ஆப்பனூர். இதுவும் குறிஞ்சி பண்ணல 52 நாடிகளிலிருந்து 56 நாடிகளை இரவு அந்த சிவ முகூர்த்தத்திலே பாடுகிற 3லிருந்து 4:30க்குள்ள பாடுகு. மலகரி என்ற ராகம்னு சொல்லுவாங்க இதுக்கு ராகத்துக்கு. இங்கே இந்த தலம் வந்து பாண்டிய நாட்டினுடைய 2வது தலமாக காவியினுடைய வடகரையில இருக்கிறது. செல்லூர்னு சொல்லுவாங்க. அங்கே அருளப்பட்ட பாடல். இதற்கான பெரிய புராண பாடல் 885. நன்றிங்கய்யா. ஆரணிந்தார் தமை வணங்கி அங்கு போற்றி அணி ஆப்பனூரை அணைந்து பணிந்து பாடி நீர் அணிந்த செல்வர் பதிபிறவும் சேர்ந்து நிலவு திருப்பதிகங்கள் நிகழ பாடி பேரணிந்த வயல் வளன கலனி சூழ்ந்த திறபுறத்து வந்தருளும் செல்வர் செங்கன் ஏறு அணிந்த வெல்குடியார் திருப்புத்தூரை எய்ஞ்ச இறங்கி சில நாள் இருந்தாரண்டே. திருச்சிற்றம்பலம். மதுரையிலே அந்த பாண்டிய நாட்டினுடைய தலங்களையாம் தரிசிக்க வேண்டும் என்று புறப்பட்ட ஞான சம்பந்தர் ஆரணிந்தாராகிய ஆலவாய் பெருமானை வணங்கி கொண்டு திரு ஆப்பனூர் அங்க பக்கத்திலே இருக்காங்க. அங்கிருந்து அந்த திரு ஆப்பு என்ற கோயிலை சென்று வணங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதுல முதல் பாடல் முற்றும் சடை முடியான் முதிரா இளம்பிரையன் ஒற்றை பட அரவம் அது கொண்டு அரை கணிந்தான் செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனமுடையார் வினை பெற்றருப்பாரே செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே. ஆப்பனூருடைய பெருமானுடைய நினைவை நாம் பற்றினால் நம்முடைய வினைகளை அவன் பற்றி கொள்வான். அதனாலே வினை தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. இந்த பதிகம் ஃபுல்லா வினை பற்றிருப்பாரே என்று வரும். வாழ்க. 2வது பாட்டியா ஐயா அம்மா ஆண்டாள் அம்மா வாங்கம்மா. 2வது பாடல். முதல் திருமுறையில் 88வது பதிகம் 2வது பாடல். சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். நன்றி. கோரவங்கமர் குழலார்
கொடி கொண்டென்று விண்ணோர் வேறவும் திருமேனி விளங்கும் வலையைத்தின் அரவ மணி தந்தானை அணிப்பானூரானை பரவும் மனமுடையார் வினை அறுப்பாரே அரவ மணி தானே அணிவா பூனூரானை பரவும் மனமுடையார் வினை அறுப்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. பரவும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே. நாம் பெருமானுடைய திருவடியை பரவினால், பெருமானுடைய திருவடியை பற்றினால் நம்முடைய வினையை அவன் பற்றி கொள்வான். அதனாலே இருவினை ஒப்பு மலமறி பாகம் என்று சொல்கிற பாடல். இந்த பாட்டுல முதல் அடி குரவம் கமழ் குடலாள், அதான் அம்பாள் பேரு. ஆனா அந்த கோயிலுக்கு போனா சுகந்த கொம்பளாம்பிகன்னு எழுதி வச்சிருப்பாங்க புரியாத மொழியில. ஆனால் ஞான சம்பந்த பெருமான் தெளிவாக பாடுகிறார், குரவம் கமழ் குழலாள் குடிகொண்டு நின்ற குரவ மலரை அணிந்து அந்த வாசனையிலே திகழ்கிறாள் அவள் என்ற வழியில அந்த தலைமரம் வந்து குரவமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த மரத்தெல்லாம் காணும். மதுரையில கடம்ப மரத்தை காணும், இங்க குரவ மரத்தை காணும். ஆனா இந்த குரவம் கமலோட என்ன விசேஷம்னு கேட்டா, மதுரை மீனாட்சி அம்மங்களோட மீனாட்சியை பார்க்க முடியாது. எல்லாம் விஐபிஸ் எல்லாம் முன்னாடி போய் நினைப்பாங்க. குருக்கள் போய் ஒரு எட்டி பார்த்தாலும் நம்ம கிட்ட போக முடியாது. உள்ள காசு கொடுத்து போனா ஐயர் மாலைகள்லாம் போடுவாரு. ஆனா வெளியில நின்னா பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நான் பக்கத்துல இருக்கு. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கோயில். வைகை ஆத்தக்கரையை தாண்டின உடனே அங்க போய் இந்த அம்மாட்ட நின்னோம்னா, இந்த குரம்பகோடை நின்னோம்னா, நம்ம அந்த அம்மாவை பார்க்கணும், அந்த அம்மா நம்மளை பார்த்துருப்போம். ஏன்னா அங்க தனியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கோயில்ல. அப்படி ஒரு நல்ல அருமையான சின்ன கோயில். அது ஞான சம்பந்தர் பாடுவது பல பேர் போய் அங்க போய் வழிபடுறதே இல்லை, அவ்வளவு கிட்ட இருந்தாலும். ஆனால் அதான் செல்லூர்னு பேர் அந்த இடத்துக்கு. அங்க இருக்கிற அந்த அம்பாளை ரொம்ப நல்ல உயரமான உருவம். மீனாட்சியா சின்ன உருவம், இந்த பெரிய உருவம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அங்க போய் நின்னோம்னா அந்த அம்மா நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு உணர்வு. நான் எங்க அலுவலகம் போற வயலுக்குது, நான் பல நாள் போய் அங்க போய் வழிபட்டு இருக்கேன். அதனால அந்த தலத்துல ஒரு பிடிமானம் வாழ்க. 3வது பாடல் முருகு வெறி குழலாம். வாங்கம்மா செந்தமிழ் செல்வியம்மா, வாங்கம்மா 3வது பாடல். நன்றி. முருகு விரி குழலார் மணங்கொள் அணங்கனை முன் பெரிது முழுதுகந்தான் பெருமான் பெருங்காட்டில் முருகு விரி குழலார் மணங்கொள் அணங்கனை முன் பெரிது முழுதுகந்தான் பெருமான் பெருங்காட்டின் அரவம் அணிந்தானை அணியா பூணூரா நெய் அரவம் அணிந்தானை அணியா பூணூரானை பரவே மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே பரவே மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே. நன்றி. அரவமணிந்தானே அணி ஆப்பனூரானே. அரவமணிதல் என்பது தன்னை எதிர்த்து வந்த நாகத்தை எல்லாம் நட்பாக்கி தன்மேலே உலவு விட்டான், அதனாலே அரவமணிந்தான். அப்படி அணிந்தவன் அணி ஆப்பனூர் பெருமான் என்று பாடுகிறார். வாழ்க. 4வது பாட்டு பிணியும் பிறப்பறுப்பான். அம்மா பிரேமா அம்மா, வாங்கம்மா. வாயினமே. திருச்சிற்றம்பலம். பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியின் உடைத்தாழ சுடரேந்தியாடுவான் அணியும் புனலானை அணியாப்பனூராணி பணியும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரே அணியும் புனலானை அணியாப்பனூராணி பணியும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா.
பிணியும் பிறப்பறுப்பார். பிணி என்பது உடல் பிணி. அந்த உடல் பிணியோடு உள்ள பிறப்பாகிய இந்த உள்ள பிணியும் அவன் அறுப்பான். அந்த 2 வகையான உடல் பிணி உள்ள பிணி 2ஐயும் அறுப்பான். அப்படி அறுக்கின்ற பெருமானை நாம் பரவினால் நம்முடைய வினையை அவன் பற்றி கொள்வான் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. 5வது பாட்டு தகரமணி அருவி. வாங்கம்மா வந்தவாசி செண்பகலி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தரகம் அணியருவி தடமால் வரை சிலையா நரகம் ஒரு 3 நலம் குன்ற வென்றுகந்தான் அகர முதலானை அணியாப்ப நூறானை பகரம் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே பகரும் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நகரம் ஒரு 3 நலம் குன்ற வென்றுகந்தான். நகரம் 3 நகரங்கள். அந்த முப்புறத் எரித்த அந்த செயலை சொல்கிறார். தடமால் வரை சிலையா நகரம் ஒரு 3 மேருவையை வில்லாக வளைத்து அந்த 3 நகரங்களில்தான் முப்புறம் என்ற முப்புறம் எரித்தல் என்று பேரு. அதுதான் முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூலர் பாடுவார். அந்த மும்மல காரியத்தாலே நம்முடைய வினைகள் அழியும் என்ற வகையிலே நலம் குன்ற வென்று உகந்தான். நலம் குன்று என்பது ஆணவத்தை அழிப்பதல்ல, ஆணவத்தை அடக்குதல் என்ற வழியிலே அந்த உயர்ந்த சைவ சித்தாந்த கருத்தை வைத்து பெருமானை எப்படி அழைக்கிறார்? அகர முதலானை அணி ஆப்பனூரான். நம்முடைய தெய்வத்தமிழ் என்று சொல்லப்படுகிற திருக்குறளில் வருகிற முதல் கடவுள் வாழ்த்துகிற அந்த பாடல்ல முதல் சொல்லாகிய அகர முதலை என்ற சொல்லை இங்கே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அகர முதலானை அணி ஆப்பனூரானே. வாய திறந்தா என்ற சொல் வருகிற மாதிரி இந்த உலகம் இந்த கடவுளை முன்றாக உடைத்து என்று திருவள்ளுவர் திருக்குறள் ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த வழியிலே நின்று அவர் ஞானசம்பந்த பெருமான் ஆப்பனூரானை அகர முதலானை அணி ஆப்பனூரானை, அந்த பெருமானை பகரும் மனமுடையார். அந்த பெருமானுடைய பெயரை சொன்னால் நம்முடைய வினைகளை அவன் பற்றி கொள்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து ஓடும் திரிபுரங்கள். வாங்கம்மா பரிமளாமா வாங்கம்மா. சிவாய நமய்யா. சிவாய. திரிபுரங்கள் உடனே உலந்தவியல் காடது இடமாக கனல் கொண்டு நின்றிரவில் ஓடும் திரிபுரங்கள் உடனே உலந்தவிய காடது இடமாக கனல் கொண்டு நின்றிரவில் ஆடும் தொழிலானை அணியாப்ப நூறானை பாடும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே ஆடும் தொழிலானை அணியாப்ப நூறானை பாடும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே பாடும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே வினை பற்று அறுப்பாரே. ஓடும் திரிபுரங்கள் என்று அந்த திரிபுரங்களை எரிப்பதற்காக கையிலே கனலேந்தி அவன் ஆடுகிறான். அவனுடைய தொழில் என்ன தொழில்? ஆடும் தொழில். அது என்ன ஆடுறது? அஞ்செழுத்தையே பொருளாக கொண்டு ஆடுதல். அதான் நம்ம உண்மை விளக்கத்துல திருவதிகை மனவாசகம் படந்தா சொன்ன பாட்டு. ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரமுகம் வா முடியப்பார் என்று அஞ்செழுத்தையே தன்னுடைய ஆட்டமாக கொண்டு அவன் ஆடுகிறான். அதற்கேத்த மாதிரி அம்மா தான் பாட்டு பாடுவாங்க. பாடுதல் அம்மாவுடைய தொழில், ஆடுதல் அவருடைய தொழில். அது ஞானசம்பந்த பெருமான் ராமேஸ்வர பதி சொன்னார். மாதன நேரிடையே தடங்கண் மலையாள் மகள் பாட தேதெறி அங்கையிலே அந்தி ஆடும் திறமே தெரிந்து உணர்வார் என்று ஞானசம்பந்தரே பாடியிருக்கார் அந்த இடத்துல. அந்த வகையில ஆடும் தொழிலானவன், அது ஆடுவென்பது ஆண்மைக்குரியது, பாடுதல் என்பது பெண்மைக்குரியது. இப்ப இந்த கலாச்சாரத்தை அப்படியே தலைகளா மாத்திட்டாங்க நம்ம ஆளுங்க. வாழ்க. இரவும் இயலும் விடையேறி. 7வது பாட்டு.
வாங்கம்மா உமா மகேஸ்வரியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இயலும் விடையேறி எரிகொள் மழுதீசி கயலின் இணை கண்ணால் ஒரு பால் கலந்தாட இயலும் இசையானை எழிலாக்க நூறானே பயிலும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே இயலும் இசையானை எழிலாக்க நூறானை பயிலும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. இயலும் இசையானை எழில் ஆப்பருவனானை என்று இயலும் இசையது இந்த இடத்திலே இயலும் இசையானது அந்த சிவ முகூர்த்தத்திலே பாடக்கூடிய குறிஞ்சிப்பண் 3லிருந்து 4:30க்குள்ள கூவின பூங்குயில் கூவின கோயில் என்ற வகையிலே அந்த சிவ முகூர்த்தத்திலே பாடக்கூடிய அந்த குறிஞ்சிப்பண், அந்த குறிஞ்சிப்பண்ணை பயிலும் மனமுடையாருடைய வினைகளை பற்றறுப்பான். இப்ப நம்ம அந்த வேலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க. அடுத்து கருக்கு மணிமிடர். வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா வாங்கம்மா. 8வது பாட்டு. கருக்கும் மணிமிடரன் கதனாக கச்சையினான் உருக்கும் அடியவரை ஒளிவெண் பிறை சூடி அரக்கண் திரள் அழித்தான் அணி ஆப்பனூரானை பருக்கும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரே அரக்கண் திரள் அழித்தான் அணி ஆப்பனூரானை பருக்கும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உருக்கும் அடியவரை ஒளிவன் பிறை சூடி என்று பெருமானை நோக்கி உருகினால் எப்படி சந்திரனத்தை தலை வச்சாரனோ அது மாதிரி நம்மையும் அவன் ஆட்கொள்வான். பருக்கும் மனமுடையார் என்பது பெருமானுடைய அந்த கருணையை எண்ணி சுவைத்தல் என்ற பொருள்ல அந்த பருக்கம் என்பது சுவைத்தல் என்ற பொருள்ல சொல்லுவாங்க. வாழ்க. கண்ணன் கடி கமல. வாங்கம்மா சித்ராமா வாங்கம்மா. கண்ணன் கடி கமல மலர் மேல் இனிதுரையும் அன்னர்க்கு அளப்பரிதாய் நின்றங்கு அடியார் மேல் எண்ணில் வினை களைவான் எழில் அப்பனூரானை பண்ணின் இசை பகர்வார் வினை பற்று அறுப்பாரே எண்ணில் வினை களைவான் எழிலாப்பனூரானை பண்ணின் இசை பகர்வார் வினை பற்று அறுப்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எண்ணில் வினை களைவான் என்று இந்த எண்ணில் என்ற சொல்ல இரட்டொர மொழியில் என்று 2 வகையா சொல்லியிருப்பா சொல்றோம். ஒண்ணு, அவன் நம்மிடத்திலே உள்ள எண்ணில்லாத வினைகளை போக்குவான் என்று ஒன்று. இன்னொன்று, எண்ணில் தான் நினைத்தல். பெருமானை நினைத்தால் நம்முடைய வினைகள் பற்றரும். அதே மாதிரி எண்ணில்லாத வினைகள் அது அங்கதான் சித்தாந்த சைவம் சொல்லும். நம்ம வினைகளை 3 வகையா பிரிப்பாங்க. சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம் என்று. அது எஞ்சு வினை, ஏறு வினை, ஏன்ற வினை எடுப்பது. இப்ப நம்ம ஏன்று கொண்டிருக்கிற அந்த வினை, அனுபவிக்கிற அந்த வினையை ஏன்ற வினைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்ற வினையாகிய அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கிற போது நமக்கு ஏற்கனவே பெரிய மூட்டை சஞ்சிதம்ன்ற பெரிய மூட்டை இருக்குது. அது எஞ்சு வினைன்னு பேரு. அந்த எஞ்சு வினை கொஞ்சம் தான் கொண்டாந்துருக்கோம். அதை குறைக்கிறதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஆகாமி என்ற ஏன்ற வினையை செய்கிற போது ஏறு வினையாகி ஆகாமியத்தோடு சேர்த்து விடுவோம். அப்படி எண்ணில்லாத வினைகள், அந்த வினைகளை எல்லாம் போக்குவதை எண்ணில் குணம் என்று சொல்லும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா, எண்ணில்லாத குணம்லாம் ஒண்ணு வேணாம். பெருமான் நினைத்தா எல்லாம் ஒரு உடனே போயிடும். அதனால பெருமானை எண்ணினால் நம்முடைய வினைகள் தீரும் என்று சொல்வதில் இரட்டுற மொழியிலும் மிகச்சிறந்த சித்தாந்த கொள்கைகளாம் இங்கே பாடியிருக்கிறார். அதனால்தான் திருமுறைகள் தான் சித்தாந்தம். அதுல இருந்தா மெய்கண்ட நூல்கள் வந்தன என்பதை திருமுறையின் சாரம் பிழிவுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. செய்ய கலிங்கத்தான். வாங்கய்யா ராஜா ஐயா, ராணி அம்மா வாங்க.
செய்ய கலிங்கத்தார் சிறு தட்டு உடையார்கள் பொய்யர் புறம் கூற புரிந்த அடியாரை ஐயம் அகற்றுவான் அணி ஆப்ப நூறானை பைய நினைந்து எழுவார் வினை பற்று அறுப்பாரே பைய நினைந்து எழுவார் வினை பற்று அறுப்பாரே. பையன் நினைந்தெழுவார். ஆமா, இது மதுரையில இருக்கிறதுனால அந்த பைய என்ற சொல் மதுரை. பையவே சென்று பாண்டியற்காகவேன்னு பாடியிருப்பார். அந்த தீயை கொண்டு போய் வெப்பு நோய் சேர்க்கும் போது பையன் நினைந்தெழுவார் வினை பற்று. அந்த பாட்டு என்ன பாட்டு? செய்யனே திரு ஆலவாய் மேவி அயனு பையவே சென்று பாண்டியற்கா. அந்த பைய என்ற சொல் ஸ்லோவா போறது, மெதுவா போறதுன்னு சொல்லுவாங்க. அதனால பெருமானை நிதானமாக நினைத்தல், வேகமா நினைக்கிறது இல்ல. போற வீடு அப்படியே போற போக்குல ஒரு கும்பிடு போட்டு போல பைய நினைந்தெழுதல். அப்படி எழுந்தால் பெருமானை நிதானமாக நினைத்தால் பெருமான் நம் உள்ளத்திலே நின்று நம்முடைய வினைகளை அறுப்பான் என்று சொல்கிறவன். அவன் ஐயம் அகற்றுவான். நம்முடைய சந்தேகங்களா நம்ம யார்கிட்டையும் கேட்க வேணாம், அவனே அந்த ஐயத்தை அகற்றுவான். பலகால் நினைக்க நினைக்க நம்முடைய மனத்தை, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற சந்தேகங்களுக்கு அவனே விடை தருவான். உள்ளே இருந்து அவன் பேசுவான். நம்ம உள்ள இருந்து கேட்கறது இல்லை, நம்ம வெளியிலே பேசிருக்கிறோம். மனசுல நினைந்த பைய நினைந்தால் அந்த ஐயத்தை அவனே அகற்றுவான் என்ற வகையிலே உயர்ந்த சைவ கருத்துக்களா சொல்கிற பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்து அந்தன் புனல் வைகை. அந்தன் புனல் வைகை அணியப்பூர்மேய சந்த மலர் கொன்ற சடைமேலுடையானை நந்தி அடி பரவும் நல்ல நாண சம்பந்தன் சந்தம் இவை வல்லா தடுமாறு அறுப்பாரே சந்தம் இவை வல்லா தடுமாற்று அறுப்பாரே. அப்போ நந்தி அடிபரவு நலஞான சம்பந்தன். இங்க நந்தி என்பது பெருமானை குறிக்கும். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்புரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தன. அந்த அங்க விநாயகர் பெருமான் யாரு? நந்தியின் மகன்னா சிவனுடைய மகன்னு பேரு. ஆனா இப்ப என்ன பண்ண, நந்தினா அது அந்த எருதுன்னு நினைச்சுக்கிறேன். பிரதோஷத்துல சாமி மூலஸ்தானத்துல ஒரு சொம்புல ஊத்துறாங்கன்னா இங்க பக்கெட்டா கொண்டாந்து நந்திக்கு தான் ஊத்துவாங்க. அப்படி ஒரு பிரதோஷ வழிபாடு. அதனால நந்தி என்பது சிவனை, நம்முடைய தீமையை எல்லாம் போக்குறவன் அவன். அதனாலே அவனுக்கு நந்தி என்று பெயர். அந்த சுமந்தனால இது நந்தின்னு பேர் வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, நந்தினா எருது நந்தினா இதுக்கு எல்லா மரியாதை இங்கே பண்ணிக்கிறாங்க பிரதோஷ வழிபாட்டுல. ஆனால் எல்லா புகழும் சிவனுக்கே என்ற நிலை வர வேண்டும். அது பிரதோஷ வழிபாடு அது மாதிரி தலைகீழா மாறி போச்சு. ஏன்னு தெரியல, நம்முடைய இந்த நிலைகளெல்லாம் தலைகீழா மாத்ததை அவங்க வேலையாவே வச்சிருக்காங்க, கலாச்சாரமா வச்சிருக்காங்க. என்ன பண்றது உலகம், அவ்வளவுதான். அப்படின்னு நந்தி அடிபரவும் நலஞான சம்பந்தன். யார் சிவனை எண்ணுகிறார்களோ சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன் அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமென அவனை பலகால் பைய நினைத்தால் அவன் நமக்கு எதிர்பட்டு நமக்கும் அருள், நாயன்மார்கள் மட்டும் அருள் செய்வான், நமக்கும் அருள் செய்வான். நாமும் அந்த வகையிலே அப்பாலும் அடிச்சார்ந்தாராக திகழலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல்கள் எல்லாம் இவையெல்லாம் நல்ல. இந்த பாடல் ஃபுல்லா, பதிகம் ஃபுல்லா வினை பற்றிருப்பார் என்று ஒரு சொல்லும் சொல்லி, நாம் அவனை பற்றினால் நம்முடைய வினைகளை அவன் பற்றி கொள்வான், அதனாலே நம்முடைய இருவினை ஒப்பம் மலபறிவான் உயர்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்களையாம் அடக்கியுள்ள பதிகம் இது என்று சொல்லுவார்கள். நான் மதுரைக்கு பக்கத்திலேயே இருக்கிற தலம், ரொம்ப அருமையான சின்ன தலம் தான் அது. மதுரையாவது பெரிய கோயில், ஆனா இது சின்ன கோயில். ஆனா உள்ள போய் உட்காந்தா நல்ல அமைதியாக வழிபாடு செய்யக்கூடிய இடமாக இது இருக்கிறது. வாழ்க வாழ்க. வினை பற்று அறுப்பாரேன்னு சொல்லிட்டே வராரு. கடைசி பதிவு பாட்டுல தடுமாற்று அறுப்பாரேன்றார். ஆமா, கடைசியா அந்த சந்தம் இவை வல்லார் தடுமாற்றறுப்பாரு. நம்ம எப்ப சொல்ல, ஐயோ டென்ஷன் ஆகுது சொல்லல, அந்த டென்ஷனை குறைக்கிறது தான் தடுமாற்ற அறுத்தல். நம்ம அதை ஆங்கிலத்தை டென்ஷன் சொல்றோம். தடுமாற்றம் என்பது நம்ம உள்ளம் தடுமாறுதல். அந்த தடுமாற்றத்தை அவன் அந்த சந்த இசையாலே போக்குவான். அந்த குறிஞ்சி பண்ணாகிய சந்த இசையிலே அதை பாடினால் நம்முடைய தடுமாற்றத்தை அறுப்பான்னு பதிகப்பலன் சொல்றார். வாழ்க வாழ்க. அது ஞாபகப்படுத்த நிறைய.
தடுமாற்றவிருப்பதற்கு இந்த பதிகம் நமக்கு உதவும். நம்ம ஏதாவது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, நம்ம டென்ஷன் ஆயிட்டு அடுத்தவன் இது பண்ணோம்னா இந்த பதிகத்தை படிச்சா நம்முடைய டென்ஷன் குறையும்னு சொல்லி சொல்ல பதிக பலனாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 89வது பதிகம். டைம் இருக்கையா? இருக்கு. 89வது பதிகம் குறிஞ்சிப்பண். இதுவும் குறிஞ்சிப்பண்ல தான் இருக்கு. 52 நாழிகள் இருந்து 56 நாழிகளை சிவமுகூர்த்தத்திலே 3 நாளையில மலகரி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் நடுநாட்டிலே சென்னை தஞ்சை பகுதியில இருக்கிற இது. இந்த எருக்கத்தம்புலியூர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் உடைய அவதார தலம். இங்க இருக்கிற அந்த பாடினியார் தான் தேவாரத்துக்கெல்லாம் பண் வகுத்து கொடுத்த, இறைவனாலே சுட்டப்பட்டு அதனாலே அடையாளம் காணப்பட்டு ராஜராஜ சோழனும் நம்முடைய நம்பிய எருக்கத்தம்புலியூர் போய் அந்த பெருமானுடைய அருளாலே அந்த அம்மா பாடினியார் தான் பேர். அவங்களுக்கு இயற்பெயர் தெரியல, காரண பெயராக பாடினியார் என்று சொல்லுவார்கள். அவங்கதான் இந்த பண்ணுக்கு அந்த இதுக்கெல்லாம் பண் அமைத்து கொடுத்தார்கள். இப்ப நம்ம பாடுற பண் முறையில அவங்கதான் அந்த பண்ண அமைத்தார்கள். அதுக்கு முன்னாடி ஞான சம்பந்தம்லாம் அந்தந்த பதிகத்துல அதே பாடினாலும் வேற பண்ணல பண்ண அவங்க தெரியாது. ஆனா இந்தந்த வகையில அதை வகுத்து கொடுத்த சிறப்புக்குரியவர் அந்த எருக்கத்தம்புலியூர் பாடினியார் தான். ஞான சம்பந்தருக்கு யாழ் வாசித்தவர் அந்த எருக்கத்தம்புலியூரை சேர்ந்தவர். கூட அந்த அம்மா மதங்க சூடாமணி. அவங்களெல்லாம் நினைச்சா நமக்கெல்லாம் புண்ணியம். ஞான சம்பந்தரும் கூட இருந்த உடனிருந்து யாழ் வாசி கடைசி வரைக்கும் கூட இருந்து அதே வைகாசி மூலத்துல அந்த அம்மா அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சோழரும் உடனாக சென்று அந்த சோதியிலே கலந்தார்கள் என்று சொல்லுவார். அந்த ஊர் தான் இந்த எருக்கத்தம்புலியூர். அந்த பாடினியார் தான் பண் வகுத்து கொடுத்த. ஆனா இசை என்பது பெண்மைக்குரியது அடையாளம். அதனால்தான் அந்த பண்ணை வகுத்தவர் எருக்கத்தம்புலியூர் பாடினியார். ஆண்கள் யாரும் பண் வகுக்கல, நம்ம அதை பாடதான் செய்யறோம். ஆனா இப்ப ஓதுவாமூர்த்திகள் சொல்லி ஓதுவார்களுக்கு தான் சிறப்புன்னு சொல்லி அது இப்ப ஆண்கள் தான் ஓத வேண்டும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டான்ட்டு யாராவது பெண்கள் பாடினா இதை பெண்கள் எதுக்கு பாடணும் அப்படின்னு கேட்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் ஓதுவார்னா அது வேற மாதிரிலாம் கேட்டு நாங்க பண்ணல பாடுறோம், நாங்க தான் ஓதுவாருங்க, மற்றவங்களாம் ஓதுவார் இல்லை அப்படின்னு சண்டை போடுறவங்களாம் வேற இருக்காங்க. ஆனா பாடினியார் அந்த பண்ணை வகுத்து இதை இப்படியும் பாடலாம் அப்படியும் பாடலாம். தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணையும் பண்ணலாம். கோழை மிடராக கவி கோளுமிளவாக ஏழை அடியார்கள் ஆவைசன சொல்லும் ஈசனுண்டு நமக்கு வந்த வகையில் வந்தவாறு புனிதல் வழிபாடு என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஞான சம்பந்த பெருமான் வழிவகுத்து தந்திருக்கிறார். அதனால இதுல சடங்கு சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சொல்லி நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய இயல்பாக இருப்போம். அதற்கான வழிவகைகளை ஞான சம்பந்தமாக கடுத்து கொடுத்தார் என்ற வகையில அதான் பண்ணை வகுத்த எருக்கத்தம்புலியூர் பாடினியாரையும் அதற்கு முன்னே இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணி ஞான சம்பந்தப்ப இங்க போ சொல்ல அவர் எருக்கத்தம்புலியூர் சொல்ல இது என்னுடைய அவதார தலம்னு சொன்னார். அப்போ பாடி அந்த பாடல் அதற்கான பெரிய புராண பாடல் 179. நன்றிங்கய்யா. ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு என சிறப்புரைத்து அருளி அச்செலும் பதி இடம் கொண்ட மைகொள் கண்டர்தம் கோயிலின் நட்புக்கு வளம் கொண்டு வணங்கி பாருய்ய வந்தவர் செலும் தமிழ் பதிகம் அங்கு இசையுடன் உரை செய்தார். திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயர் என அழைத்து, ஐயர்னா தலைவன் பேரு. ஐயர்னா அது ஒரு ஜாதி நினைச்சுறாங்க. அது ஐயர் என்றால் தலைவன் பொருள். ஐயர் நீர் அவதரித்திட திருநீலகண்ட யாழ்ப்பாணத்திட இந்த தலம் என்ன தபம் செய்ததோ என்று அந்த தலத்தின் புகழை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பேராலே சொல்லி அந்த தலத்தை வலம் வந்து பாடிய செந்தமிழ் பதிகம். திருச்சிற்றம்பலம். படையா தரு பூத பகடாருரி போர்வை உடையான் உமையோடும் உடனா இடுகங்கை தடையான் எருக்கத்தம் புலியூர் தகு கோயில் விடையான் அடியேத்த மேவாவினைதானே விடையான் அடியேத்த மேவாவினைதானே. விடையான் என்ற அந்த அறத்தின் அடையாளமாக திகழ்கிற அவனுக்கு விடையான்னு பேரு. அதனால அவனுடைய அடியேத்த வினைகள் மேவாது, மேவாதுன்னா விடாது, நம்மை சேராது அப்படி என்று அர்த்தம். அதாவது ஆகாமியம் இல்லை என்ற பொருள் அது சொல்லுவாங்க. வாழ்க. இளவா தருபூசூல. வாங்கம்மா பணம் பார்க்கணுமா? அம்மா
இரண்டாவது பாடல். சிவாய நம்ம ஐயா. இளையார் தரு சோழ படையம் பெருமானாய் நிலையார் மதில் 3 நீராய் விழவீத சிலையான் எருக்கத்தம் பொலியூர் திகழ் கோயில் கலையான் அடியேத்த தருதா வினைதானே. சிவாய நம்ம ஐயா. கலையான் அடியேத்த என்பது இங்க கலை என்பது இசைக்கலை. அந்த இசைக்கலையாகிய குறிஞ்சி பண்ணிலே பாட வல்லவர்களுக்கு வினை கருதப்படாது, ஆகாமி என்ற வினை வராது என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வெண்ணோர் பெருமானே. மூன்றாவது. வாங்கம்மா லலிதாமா பாலசுந்தரம் ஐயா. விண்ணோர் பெருமானே விகிதா விடையோர்தி பெண்ணான் அழியாகும் பித்தா பிறை சூடி என்னார் எருக்கத்தும் புலியோர் உரைகின்ற என்னார் எருக்கத்தும் புலியோர் உரைகின்ற அண்ணா என வல்லார் கடையா வினைதானே அண்ணா என வல்லார் கடையா வினைதானே. நன்றி ஐயா. சுந்தரர் வெண்ணை நல்லூர்ல தடுத்தாட்கொள்ள போது நீ என்னை பாடுகன்னு சொன்னார். மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனே நமக்கும் பெருகிய சிறப்பின்மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார் சொல்லி பெருமான பாட சொன்னார். நான் எப்படி பாடுவேன் கேட்டா, நீ தானே என்ன பித்தான் திட்டின, அதனால பித்தானே பாடுன்னு சொன்னார். அவ பித்தா பெரிசூடுன்னு அவர் ஆரம்பிச்சார்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆனால் ஞான சம்பந்த பெருமானுடைய இந்த பாடலை சொல்லி இந்த பித்தா பெரிசூடு என்ற சொல் ஞான சம்பந்த பெருமான் உணர்த்திய பாடல். இதை பெருமான் சுந்தரருக்கு உள்ளிருந்து உணர்த்தினார். அப்படி உணர்த்தினால்தான் அவர் பித்தான் மட்டும்தான் சொன்னார். அடுத்த பிறைசூடு என்பது ஞான சம்பந்தர் கொடுத்த கொடை என்று சொல்லி பித்தா பிறைசூடு. அவன் பெண்ணான் எனும் பித்தா. பித்தா என்பது ஆண்மைக்குரிய அந்த இதை குறிக்கும், அதாவது ஆணவத்தை குறிக்கும். பிறைசூடு என்பது பெண்மை நிலை, அவனுடைய கருணை நிலையினாலே அவன் பெருமானை ஆட்கொண்டான். அதனால பெண் ஆண் அலியாகும் அந்த பித்தா பிறைசூடி. பெண்மைக்கு அடையாளமாக பிறைசூடி இருக்கிறான், ஆண்மைக்கு அடையாளமாக அவன் பித்தனாக இருக்கிறான் என்று பொருள் சொல்கிற அமைந்த நல்ல பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் நான்காவது அரையா தருநாகம். சிற்றம்பலம். அரையா தருநாகம் அணிவான் அலர் மாலை விரையா தரு கொன்றை உடையான் விடை ஏறி வரையான் இருக்கத்தம் ஒளியூர் மகுகின்ற திரையா சடையானை சேர திரு ஆமி திரையா சடையானை சேர திரு ஆமி. சிற்றம்பலம். நன்றி ஐயா. திரையார் சடையான் என்று எப்படி கடல் எப்படி அலை அடிக்குதோ அது மாதிரி பெருமானுடைய சடை அந்த விரிந்து ஆடுமா, அந்த மாதிரி சடை விரிந்து ஆடுகிற பெருமான் என்று சொல்லுவார். அதனாலே சேர திருவாமே, திருவாகிய சிவத்தை, திரு என்பது சிவம், அந்த சிவத்தை அடையலாம். திருநா லட்சுமி செல்வம்னு சொல்லுவாரு, ஆனா திரு என்பது சிவம் என்று சொல்லி அந்த பெருமா சடையானை நினைத்தால் நாம் சிவத்தை சேரலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வீரார் முளையாளை. வாங்கம்மா பட்டமால்மா வாங்கம்மா. ஐந்தாவது பாடல். வீரார் முளையாளை பாக மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏரான் எருக்கத்தம் புலியூர் இறையானே வேரா நினைவாரை விரும்பா வினைதானே. வாய்நம. எருக்கத்தம் புலியூர் பெருமானை வேறா நினைவானே. வேறா என்றால் வேறு, தான் வேறு பெருமான் வேறு என்று நினைக்காமல் ஒன்றாக நினைத்த, அத வேறா நினைவான்னு இசைக்கேற்ற மாதிரி பாடினார். அரியரமணிக்கு அரியாமணின்னு பேரு. அத வேறு என்ற சொல் வேறா என்று திரிந்தது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி வேறா நினைவானே விரும்பா வினைதானே. நாம் அவனை வேறாக நினைக்காமல் இருந்தால் வினை நம்மை விரும்பாமல் போகும், ஆகாமியமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க நகுவன் தலையேந்தி. வாங்கம்மையா சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம்.
நகுவன் தலையேந்தி நானாவிதம் பாடி புகுவானயம் பெய்ய புலித்தோல் பெயர்கிட்டு தகுவான் இருக்கத்தாம் புலியோ தகந்தங்கே தகுவான் இருக்கத்தாம் புலியோ தகைந்தங்கே தொகுவான் கடலேத்த தொடரா வினைத்தானே தொகுவான் கடல் ஏத்த தொடரா வினைத்தானே. திருச்சிற்றம்பலம். நானாவிதம் பாடி நாலு விதமாக பாடுதல் என்று நமக்கு எந்தெந்த வகையில வருதோ பலவிதமாக பாடலுமே நானாவிதம்னு சொல்றது. 4 விதம் என்பது சொல்லுவேன், அது வேற. 4 விதம் என்பது சரியகிரிய யோகம் என்ற அந்த சைவ நான்நிலையிலே நானாவிதம் என்று சொல்வார் ஒரு பொருள். இன்னொரு பொருள் நானா என்றால் பலவிதமாக பெருமானை பாடலாம். யார் யாருக்கு எந்தெந்த இசை வருதோ அந்தந்த இசையில நானாவிதமாக பாடினால் பெருமான் நமக்கு அருள் செய்வான், நம்முடைய வினை தொடராது என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஆவா என அரக்கன். 7வது பாட்டு. 7வது பாடல் தெரிந்து விட்டீங்க. இது 8வது பாடலா இருக்கு. ஆவா என அரக்கன். 7வது பாட்டு மறைஞ்சிட்டு 7வது. சரி, ஏன்னா அரக்கனுடைய பாடல்ல ராவணன் பாடல். நன்றிங்க நன்றிங்க ஐயா. நடராஜன் ஐயா வாங்கய்யா. முதலாம் திருமுறை 89வது பதிகத்தில் 8வது பாடல். நன்றிங்க நன்றிங்க அம்மா. செண்பகலி அம்மா வாங்கம்மா. வந்தவாசியா? இல்லம்மா, உன்னார செண்பகலி அம்மா. உங்களை நான் வந்தவாசின்னு சொல்லியே கூப்பிட்றேம்மா. சிவாயனம். ஐயா நான் பாட்டு எடுக்கல ஐயா, அடுத்தவங்களுக்கு கொடுங்க ஐயா. அப்புறம் எந்த பாட்டு ஐயா? வியாழ குறிஞ்சி ஐயா. குறிஞ்சிப்பண் 1ல 89 குறிஞ்சிப்பண். 1ஆம் திருமுறையில 89வது பதிக எருக்கத்தம்புலியூர். குறிஞ்சி பண்ணுல 89வது பாட்டுல இப்ப நான் படிக்க வேண்டியது 8வது பாட்டு. எடுத்து வைக்கிறேன் ஐயா, நீங்க பாடுங்க. நீங்க 9வது பாட்டு எடுத்துங்க, 8வது பாட்டு அந்த 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 சிம்பல பாட சொல்லுங்களேன். அவங்க பாட்டுங்க. வந்தவாசி செந்தமிழ் செல்விம்மா பாருங்க. செண்பொலி அம்மா. ஆவா என அரக்கன் அலர அடர்ந்திட்டு தேவா என அருளார் செல்வம் கொடுத்திட்ட கோவே எருக்கத்தம் புலியூர் மிகு கோயில் தேவே என அள்ளல் தீர்த்தல் திடமாமே தேவே என அள்ளல் தீர்த்தல் திடமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்ப தேவானா தலைவன், ஐயானா தலைவன் ஒரு பொருள். அதே மாதிரி தேவா என்பதற்கு தலைவன் என்ற பொருள். தேவா என வல்லார்க்கு செல்வம் கொடுத்திட்ட, உலகில் செல்வத்தையும் கொடுப்பான், செல்வன் கடலேத்தும் செல்வமாகிய அந்த திருவடியையும் தருவான். அதனாலே அவன் தேவா என அல்லல் திடர் தீரும் என்று சொல்லி, அப்ப அந்த நம் வாழ்க்கையில இருக்க இடர் உலகியல் செல்வத்தாலும் தீரும், அருளியல் செல்வத்தாலும் தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். தேவா என வல்லார் செல்வம் கொடுத்திட்ட. வாழ்க. மறையான் நெடுமால்கள். நான் பாடுறேன் ஐயா. பாடுமா. மறையான் நெடுமால் காண்பறியான் மழியேந்தி நிறைய மதிசூடி நிகழ்முத்தின் தொத்தியை இறையான் எருக்கத்தம் புலியூர் இடம் கொண்ட கரையார் மிடற்றானை கருத கெடும்பினையே. நன்றி ஐயா. கரையான் மிடற்றானை கருத கெடும். கரையான் என்பது நம்ம அந்த நீலகண்டம், அந்த கரைக்கண்டன் என்று சொல்கிற அந்த நீலகண்டத்தை நினைத்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் கெடும் என்கிறார். வாழ்க. பத்தர் அருகர். 9வது பாட்டு. 10வது புத்தர் அருகர். பத்தர்னு படிச்சுட்டேன. புத்தர் அருகர். வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. புத்தருகரம் பொய்கள் புறவோக்கி சுத்தீரையும் ஜோதி உமையோடும் நித்த நுறுக்குண்டும் புலியூர் நிகழ்வாயே அத்தனரவன் நன்னடியே அடைவோமே நித்த நெருக்குந்தும் புலியூர் நிகழ்வாயே அத்தன் நிறைவன் தன்னடியே அடைவோமே அத்தன் நன்னடியே அடைவோமே. சிவா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
அத்தன்னா தலைவன் பொருள். அத்தன் அவன் அரவன். அரவன் என்பது அறத்தின் நிலையிலே நின்ற அந்த தூய்மை நிலை, மனத்துக்கண் மாசிலனாத என்ற அந்த அறத்து நிலை. அவனை நித்தன் நினைத்தால் நம்முடைய அவனுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஏறார் எருக்கத்தம் திரு கடைக்காப்பு. நன்றிங்க அம்மா. செல்வம் அம்மா வாங்கம்மா, இறுதி பாடல். ஏறார் எருக்கத்தம் புலியூர் உறைவானை சீரார் திகழ்காழி திரு ஆர் சம்பந்தன் ஆரா அருந்தமிழ் மாலை இறைவல்லார் பாரார் அவர் ஏத்த பதிவான் உறைவாரே பாரார் அவர் ஏத்த பதிவான் உறைவாரே. அப்ப இந்த தமிழ் ஆரா அருந்தமிழ். அந்த ஆறானா சுவை குன்றாத தமிழ் என்றும் திகட்டாது. ஆனா சுவை குன்றாதுன்னா திகட்டாதுன்னு அர்த்தம். அந்த திகட்டாத அந்த தமிழ் மாலையை வல்லவர்களுக்கு அவன் பதிவான் உறைவான். அவன் நமக்கு பதி என்றால் அவன் தலைவன். அவன் நமக்கு தலைவனாக இருந்து நம்மை ஆட்கொள்வான் என்று சொல்கிற கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அது அதோட முடிச்சிடலாமையா? நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி முடிச்சிடலாம். சித்ராமா பொன்னூசல் பாடுங்கம்மா. சிற்றம்பலம். மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத மாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கொண்டங்கு இடை மருது பாடி குலமங்கை ஒன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ கொண்டங்கு இடை மருது பாடி குலமங்கை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மூன்றங்கிலங்கு நயனத்தன் அவனுடைய நெற்றிக்கண்ணன். அவன் நெற்றிக்கண்ணை விழிப்பான். அவன் வந்து கோவக்காரன் அப்படின்னு சொல்றது சிவத்தை இது பண்றதுக்காக. ஐயோ அவன் கோவக்காரன்பா, சிவன் கோயிலாம் போய் வழிபடாதீங்கப்பா, பெருமாள் கோயில் போய் அவதான் நம்மளை காப்பாத்துவான்னு சொல்ற இந்த உலகியல் மரபு. ஆனால் அவன் நெற்றிக்கண்ணை எதுக்க திறந்தான்? நம்முடைய ஆசையை காமம் என்ற ஆசையை நீக்குவதற்காக திறந்தான். காமனை எரித்தல் என்பது நம்முடைய ஆசையை நீக்குதல். அவ ஆசை நீக்கினால் அன்பு சேரும். ஆசை நீக்கி அன்பு சேர்த்ததற்கு அடையாளம் தான் அந்த மூன்றங்கிலங்கு நயனத்தன் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை முற்றோது செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை இருகரம் கூப்பி வழங்கி இன்று இரவு 9:50க்கு தெல்லைவாழ் அந்தனர் என்ற திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தொங்குவோம். விடைபெறும் முன்பு வாழ்த்து. ஐயா ராஜா ஐயா ராணியம்மா இணைந்து பாடுங்கய்யா. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாருவோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடங்கோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அன்பு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க
வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வராது பெய்க, வளவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி, நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை, சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நிர்மலவேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவராயினும், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. இல்லற வாழ்விலே 50 ஆண்டுகள் வாழ்ந்து பொன்விழா கடந்தவர்கள், அவருடைய இதால அவங்க இருப்பவர்கள் சேர்ந்து நம்மை வாழ்த்தினார்கள். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க. வெடிவல்ல ஐயா. சிவாய நம. இறைவர்